தேர்ஸ்டே மார்னிங் எப்படி போச்சுன்னா, ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் சுடுதண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஜூஸ் அடிக்கலை. நைட்டெல்லாம் ஒரே பசி, என்னன்னு தெரியல. நான் தண்ணி குடிச்சே என்னோடய பசியை இது பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் மார்னிங் எந்திரிச்சோடனே நைட்டு வச்ச சப்பாத்தியும் குருமாவும் இருந்தது. சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன். 2 சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். எனக்கு மட்டும் அளவாக ஒரு 3/4 டம்ளர் அரிசி போட்டு செஞ்சுட்டேன். ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டுக்கிட்டேன். 3 மணிக்கு காஃபி குடித்தேன். ஈவினிங் பாயில்டு எக்கு 6:30க்குள்ளே முடிச்சிட்டேன். 2 பாயில்டு எக்ஸ் தான் சாப்பிட்டேன். இப்போ நைட்டுக்கு நான் பீட்ரூட் சட்னி செய்ய போகிறேன். பீட்ரூட் சட்னிக்கு கொஞ்சோண்டு தக்காளி, தென் வெங்காயம் அண்ட் வரமிளகாய். இன்னும் கொஞ்சம் மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் நான் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் செய்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அண்ட் தென் பூண்டு அண்ட் கொஞ்சோண்டு புளி, பீட்ரூட், ஓகேவா, இது எடுத்துக்கணும். அண்ட் தென் இது கூட தேங்காய் அண்ட் மல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கோகோனட்டும் போட்டு அடித்து கொடுத்தா சூப்பராக இருக்கும் சட்னி. தோசைக்கு, இட்லிக்கு மெயினாக நல்லாயிருக்கும். பட் அவர் தோசை பிரியடுங்கிறதுனால தோசை. ஸோ ஃபர்ஸ்ட் பீட்ரூட் சட்னிக்கு உளுந்து நிறையா போட்டுக்கிட்டேன். உளுந்து இது பொரிஞ்சு வருது. இப்போவே இதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் வரமிளகாய் அண்ட் கார்லிக், சாப்ட் ஆனியன். ஆக்சுவலி கொஞ்சம் மல்லி போடணும், நான் போட மறந்துட்டேன். ஸோ இதிலே அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஸோ இது இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அண்ட் தென் டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் புளி. வதக்கும் போதே நான் தேங்காய் போட்டுருவேன். ட்ரான்ஸ்ஃபர்டு டு அ மிக்சர். உப்பு போட்டாச்சு. இதை அரைச்சிட்டு அவ்வளோதான், அப்படியே பேஸ்ட்டாக டிப்பாக கொடுத்துருவேன். தோசைக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் ஆல்சோ போஸ்ட் ப்ரெக்னென்சி ரொம்ப ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வரும். அண்ட் இதை நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறத வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ டெலிவர் பண்ணவங்களும் பார்க்குறாங்க. அண்ட் மேரேஜ் ஆனவங்களும் பிளான் பண்ணுறவங்களும் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எனக்கு இது பர்சனலாக தெரியாது இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு. அதை பற்றி நான் ரிசர்ச்சும் அப்போ பண்ணதில்லை. நான் ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் என்னோடய அனுபவத்தை வச்சு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ ரொம்ப குண்டாக ஆரம்பித்தேன். ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப உடம்பு எனக்கு ஏற ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா. அப்படி ஆகும்போது எனக்கு ஹேண்டு அண்ட் வயிறு, அங்கெல்லாம் வயிறில் யூஸ்வலாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். என்னோடய கையும் ரொம்ப பெருசானுச்சு. அண்ட் ஆல்சோ வயிறு, இந்த 2 இடத்துல எனக்கு நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருந்துச்சு. ஒயிட் அண்ட் ஆல்சோ ரெட் அந்த மாதிரி பீட்ரூட் கலர் அந்த மார்க்ஸ், அந்த கலர்லலாம் மார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எப்படி போணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஜெர்மனியில் மாமா ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. அது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் போட்டிருந்தேன். இது இந்தியாவிலையும் கிடைக்கிது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாமா ஆயில் தான் என்னை ரொம்ப சேவ் பண்ணிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து. என் கையெல்லாம் ரொம்ப வரியாக அந்த அண்டர் ஆர்ம் கிட்ட ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த ஆயில் தான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இது பண்ணேன். இது அந்தளவுக்கு பிசுபிசுன்னெல்லாம் இருக்காது, நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினேன். எனக்கு நல்ல ரிசல்ட். ஒரு 5 டேஸ்லேயே எனக்கு சூப்பர் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. இது ரொம்ப கம்மி தான், சம்திங் லைக் 2.5 to 3.5 euro சம்திங். இது நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்திருந்தேன் நான். இந்தியா வந்தப்போ நான் இதை எடுத்துகிட்டு வரல. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, இந்தியாவில் ஆல்மண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணப்போவும் எனக்கு நல்லா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போணுச்சு, ஓகேங்களா. ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கோல்ட் ப்ரெஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் வாங்குங்க. அதை வாங்கி அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கும் 1 hour முன்னாடி மசாஜ் பண்ணிவிட்டு குளிங்க. இல்லைன்னா நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் உள்ள ஸ்ட்ரெச் மார்க்கும் போகும், போஸ்ட் ப்ரெக்னென்சியில் உள்ள ஸ்ட்ரெச் மார்க்கும் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா. ஸோ வயிறில் உள்ள ஸ்ட்ரெச் மார்க் ஃபேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தான் என் வயிறோட கலரே வருது. பிகாஸ் எனக்கு வயிறு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு பேபி வயிற்றில் இருக்கும் போது. பட் இப்போ எனக்கு அந்த ஒரிஜினல் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. நான் இது தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஆதிஷ்காக ஆல்மண்ட் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி எங்கள் மம்மி கொடுத்து விட்டாங்க. எங்களோட சிவா ஹர்பல்லே ஆல்மண்ட் ஆயில் இருக்குது. அது காலி ஆகிடுச்சு. ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 to 7 மந்த்ஸ் இருக்கும். அதனால் எனக்கு காலி ஆகிடுச்சு. ஏன்னா நான் தலைக்கும் அதுதான் போடுவேன். கோகோனட் ஆயில் அதிகம் போடுறத விட ஆல்மண்ட் ஆயில் தான் போட்டு வாஷ் பண்ணுவேன். ஸோ காலி ஆகிடுச்சின்னு இங்கே ஒன்று வாங்கினேன்.
ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் தான். நாங்களும் சேல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் கோல்ட் ப்ரெஸ் ஆல்மண்ட் ஆயில் வாங்கிக்கோங்க. எங்ககிட்டே இருக்குது சிவா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லேயும். அண்ட் தென் மாமா ஆயில் வந்து இந்தியாவிலே நிறைய மாமா ஆயில்ஸ் இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாங்குங்க. காம்பினேஷன் இருக்கிறது. ரோஸ் ஹிப்சீட் ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். ஜோஜோபா ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். ஆல்மண்ட் ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் வந்து சில கேலண்டுலா ஆயில் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த ஆயில் இருக்கிறது சேர்த்து வாங்கிக்கோங்க. அதுவும் காம்பினேஷன் இருக்கிறது. கேலண்டுலா ஆயிலுக்கு காம்பினேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஆல்மண்ட் ஆயில் அண்ட் தென் ரோஸ் ஹிப்சீட் ஆயில், ஜோஜோபா ஆயில், கேலண்டுலா ஆயில் இதெல்லாம் காம்பினேஷன் இருக்க மாமா ஆயில் வாங்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? உங்கள் பேபிக்கு கூட நீங்கள் அந்த ஜோஜோபா ஆயிலெலாம் நல்லா யூஸ் பண்ணலாம். நல்லா ஹேர் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய பையனானோன்னு அதை யூஸ் பண்ணலாம். ஹேர் சில பேருக்கு வரல அப்படின்னு. நம்மளுக்கே ஹேர் வரலன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த காம்பினேஷன் உள்ள ஆயில் வச்சு மசாஜ் பண்ணும்போது நல்ல ஹேர் வளரும். ஸோ அது வந்து எங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட், எங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரிப்பேர் சீரம் சிவா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லேயும் நாங்கள் இது பண்ணுறோம். பட் நான் என்னோடய ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது பண்ணல. எனக்கு என்னென்னா என்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்போது இந்த மாதிரிலாம் எனக்கு ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரிலாம் மாறும் உடம்பு, என் பாடியே ரொம்ப சேஞ்ச் ஆணுச்சு. இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் என் அம்மாவோ என் மாமியாரோ இதை ஃபேஸ் பண்ணல. எனக்கு தான் என் பாடி என்னோடய ஜீனுக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். போத நான் ரொம்ப டார்க் ஆணுச்சு. நெக்கு, ஃபேஸு எல்லாமே. ஸ்கின்னே ரொம்ப ட்ரை ஒரு மாதிரி ஆணுச்சு. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப நீர் உடம்பு ஆணுச்சு. கை கால் எல்லாம் நீர் இதாக இருந்துச்சு. 100+ kgs இருந்தேன். இப்போ தான் நான் வந்து 85+ வந்திருக்கேன். ஸோ இன்னும் நான் ரொம்ப ரீச் ஆகணும். நான் வந்து என்னோடய வெட்டிங் டைமில் வந்து 66 kgs இருந்தேன். அதை நான் அப்படியே ரீச் ஆகணும். அதுக்கே கொஞ்சம் சப்பியாக இருந்தேன். என்னோடய நார்மல் வெயிட் என்னோடய BMI படி பார்த்தா 59. அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த ஸ்ட்ரெச் மார்க் பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டுமாரோ வந்து நான் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பற்றி போஸ்ட் பண்ணுறேன். அது என்னன்னே எனக்கு தெரியாது. நான் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு அது என்ன மாதிரி இருந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க தான் இப்படி இருக்கும். பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சப்பாத்திக்கு. அண்ட் தென் எனக்கு இட்லிக்கு பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு தோசைக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் யூஸ்வலாக ஆஃபீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் செய்கிற டிஷ் வந்து பார்த்தா திஸ் பீட்ரூட் சட்னி. ஸோ நான் எப்போல்லாம் போவேன்னா அப்போல்லாம் வந்து டக்குன்னு இதை அடித்து ஒரு சப்பாத்தியை போட்டு கொண்டு போயிடுவேன் ஆஃபீஸ் போகும்போது.